இன்றைக்கி நான் பெப்பர் சிக்கன் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ அதே கடாயில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகும் வரை வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சிக்கன் வேகத்துக்காக நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. தண்ணியெல்லாம் சுண்டி ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த பெப்பர் மசாலாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போயும் மூடி ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பெப்பர் மசாலாலாம் நல்லா கலந்து நல்லா வாசனையாக இருக்குது. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான பெப்பர் சிக்கன் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.